ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம வானத்தையை போட்டு வீட்டில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் அடிபட்டு வந்து நிற்கிறான். அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. வந்து அந்த வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் எங்கள் மானத்தை வாங்குறதுக்குன்னே நீ இருக்கியா? நீ இருக்கிறத விட செத்து தொலைஞ்சா கூட நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, ஏம்மா உன்னை நல்லபடியாக தானே நாங்கள் வளர்த்தோம், ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இது வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சிருப்பேனா? ஆனால் இந்த அப்பாவே அத்தனை பேர் முன்னாடியும் தலகுனிய வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா, உங்கள் பையனுக்கு ஒன்னோடனே நீங்கள் எவ்வளோ துடிச்சு போகிறீங்க, அதே மாதிரி உங்கள் பையன் அந்த வீட்டில் அந்த பொண்ணை போய் அசிங்கப்படுத்தியிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த மாதிரி யாராவது என்னை பேசினா நீங்களாம் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வானத்தி வந்து சொல்லிடுறாங்க. ஏண்டா நீ எதுக்கடா அந்த பொண்ணை போய் அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்க? அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. நாங்களும் என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காம நாங்களும் நீ வானத்திக்காக தான் போய் சண்டை போட்டேன்னு சொல்லி தேவையில்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நம்ம தாண்டா இப்போ அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சோ அவங்க அண்ணனை பயங்கரமாக திட்டுறாரு. இந்த பக்கம் வந்து சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, டே பரவாயில்லடா, ஏன் தான் இந்த வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே வானதி உனக்கு இந்த வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.